உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். இவங்க எல்லாரும் இன்னைக்கு பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபையை நினைச்சு, அவர் கிருபையை கொண்டாடி, அவர் கிருபைக்காக எல்லாம் மனதார நன்றி சொல்லி இன்னைக்கு ஆராதிக்க போறோம் ஆண்டவரை. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆண்டவர் எத்தனை பேர் வாழ்க்கையில அதிகமா கிருபையை ஒரு நாளும் கொடுத்துருக்காரு, புதிய புதிய கிருபை. ஆமென். இன்னைக்கு அந்த கிருபையை சொல்லி தேவ கிருபை என்றும் உள்ளதே அந்த பாடலை எல்லாம் சேர்ந்து எழுந்து நின்று கரங்களை தட்டி அசைஞ்சு ஒர்ஷிப்புன்றது ஆண்டவரை துதிச்சு ஆராதிக்கிறது. அது எப்படிலாம் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணுமோ, உங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினச்சி எவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆண்டவருக்கு எப்படி உங்கள் கையை உயர்த்தி கரங்களை தட்டி அதை ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுவார். அவ்வளோதான். ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோர். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோர். அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே இருக்கப்பட்டும். அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உம் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. நம்ம வாழ்க்கையில் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுவோமா? அப்பா, உங்க கிருபைக்காக நன்றி, என்றென்றும் உள்ள உங்க கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிற உங்க கிருபைக்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். லதரா ஷவரவா எல்லா வாய்களுக்கு இருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் கிருபையை கொண்டாடுங்க, அவர் கிருபையை வாழ்த்துங்க, அவர் கிருபைக்காக நன்றி சொல்லுங்க, அவர் கிருபையை போற்றுங்க, அவர் கிருபையை உயர்த்துங்க. ஓ ரிபாபா ஷத லகதரலரவா. எத்தனை நாள் அவர் நம்மளை நடத்தினார், இதுவரைக்கும் நடத்தினாரே. அவர் நல்லவர். இதுவரைக்கும் நடத்தின நல்லவருக்கு எல்லாம் நன்றி சொல்லுவோமா? இதுவரைக்கும் பாதுகாத்த நல்லவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? இதுவரைக்கும் நம்ம முன்பாக கடந்து போன அந்த நல்லவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். இதுவரைக்கும் உங்களை பாதுகாத்தவர் இனிமேலும் உங்களை பாதுகாக்க வல்லவர். இதுவரைக்கும் உங்க முன்பாக கடந்து சென்றவர் இனிமேலும் அவர் தான் நமக்கு முன்னால போக போறாரு. இதுவரைக்கும் உங்களை நம்மளை நடத்தினவர் இனிமேலும் அவர் தான் நம்மளை நடத்த போறாரு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக நன்றி சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை என்றைக்கும் இருக்காது, வியாதிகள் என்றைக்கும் இருக்காது, இருக்கிற மனிதர்கள் கூட என்றைக்கும் இருக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலைகள் கூட பாருங்க, அது என்றைக்கும் ஒரே மாதிரியே இருக்காது, அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய கிருபை இருக்கு பார்த்தீங்களா, அது என்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. உங்களை கூட இருந்தவங்க விலகி போகலாம், உங்கள் சூழ்நிலைகள் அது மாறி போகலாம், உங்கள் பிரச்சனைகள் அது எப்படி வேணால் வந்து போகலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒன்றே ஒன்று மாறாமல் இருக்கும், அது என்றைக்கும் இருக்கும், அது எப்பொழுதும் இருக்கும். அது என்னன்னா ஆண்டவருடைய கிருபை. அவர் கிருபை அது என்றைக்கும் உள்ளது, அது இன்றைக்கும் உள்ளது. விசேஷமாக இந்த சர்வீஸில், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டுடைய கிருபையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த சர்வீஸில் ஆண்டுடைய கிருபை முழுவதும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு முழுவதும் இந்த நேரம் 2 மணி நேரம் அவர் சமூகத்தை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம், ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். அவர் பிரசன்னத்தில் நம்ம முழுக போகிறோம். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னத்தில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஒரு நாள் இருக்கும், மறுநாள் காணாமல் போயிடும் இல்லை, அது என்றைக்கும் இருக்கும். ஆண்டோடைய ஆசீர்வாதம், சுகம், செழிப்பு, சந்தோஷம், சமாதானம் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும் சொல்லுங்க? என்றைக்கும் இருக்கும், எப்போதும் இருக்கும், ஒரு செகண்டும் இருக்கும், ஒரு செகண்டும் இருக்கும். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு இல்லை, அது என்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் வரும்போது ஜீசஸ் ஃபேமஸ் இல்லை, யோவான் ஸ்நானகன் தான் ஃபேமஸ்.
அவரை தான் பார்த்து எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வாய்ஸுக்கு அவர் மேலே ஒரு கடவுளுடைய சத்தம் வருது அப்படின்னு உடனே யோவான் ஸ்நானகன் தன் இடத்த அடுத்தது வரும்போது நான் சிறுகணும் அவர் பெருகணும்னாரு பார்த்தீங்களா. அதனால தாங்க ரிவைவல் வந்துச்சு, அதனால தான் எழுப்புதல் வந்துச்சு, அதனால தான் ஆண்டவரால் அவ்வளோ பெரிய காரியங்கள் ஊழியர்களுக்குள்ளே வருகிற அந்த ஒரு மனம் தெரியுங்களா. அந்த ஒரு மனம் வந்துட்டாலே போதும், எல்லாமே நறுமணமாக மாறிடும். என்னன்னா இது என்னன்னு அவருக்கு தெரியும். யோவான் ஸ்நானகனுக்கு ஜீசஸ் இது என்னன்னு ஜீசஸுக்கு தெரியும். என் பிளேஸ் என்ன இன்னைக்கு என்ன, அதான் பிரச்சனை. அவங்க பிளேஸை நம்ம எடுத்துடலாமா, நம்ம பிளேஸை அவங்க எடுத்துடலாமா? இல்லை, இன்னைக்கு அவங்களுக்கு என் பிளேஸ் என்ன, என் மேலே என்ன அழைப்பு இருக்குது, என்னை கொண்டு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், நான் அதை நோக்கி போகிறேன். அங்கே ஒருத்தவங்க அழகாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி பாட ஆரம்பிச்சிடலாமா? இல்லை, அங்கே ஒருத்தவங்க அழகாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அங்கே ஒருத்தவங்க ஒரு ஊழியம் ஆரம்பிக்கிறாங்க, அந்த மாதிரி செஞ்சிடலாமா? அப்படி இல்லை, என் மேலே என்ன திட்டம் இருக்குது, என் மேலே அவர் என்ன பிளான் வச்சுருக்கிறாரு, அதில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பயமே இருக்காது, ஃப்ரீயாக இருப்போம், இளைப்பாறுதலாக இருப்போம். அவர் காட்டுற வழியில் போகாமல் நம்மளாம் எங்கேயாவது போனால் தான் என்ன வரும், பயம் வரும், திகில் வரும். இந்த போட்டில் கூட இந்த ரிவைவல் வர்ஷிப்பில் நான் பேசினேன். ஆண்டவர் வா அப்படின்னு சொல்லிட்டாரு, வாப்பா நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டால் நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் இவர் பார்த்து பயப்படுறாரு, பலத்தை காட்டுற பார்த்து இவர் பயப்படுறாரு. பயந்த உடனே என்ன ஆகுதுன்னா அவர் முழுகிறாரு. முழுகின உடனே என்ன ஆகுது, ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னாரு. சொன்ன உடனே ஓடி வந்து கையை பிடிச்சி தூக்கி விட்டுட்டாரு. பார்த்தீங்களா, ஒன்னே ஒன்று தான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இங்கே பார், நான் எங்கே உன்னை வான்னு சொல்கிறேனோ அதை பார்த்து நடந்து வந்துட்டு அதில் அடிக்கிற பலத்தை காட்டுறா இருக்கட்டும், கடல் பொங்குறதா இருக்கட்டும், அதில் வர எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஏன் நீயே விசுவாசத்தை இழந்து நீ உள்ள முழுகிறதா கூட இருக்கட்டுமே, கவலைப்படாத. ஏன்னா என் வார்த்தையை நம்பி நீ காலை வச்சு வந்துட்டியல, என் வார்த்தையை நம்பிதான் நீ வந்த, என் வார்த்தையை நம்பினில, நீ நம்பி தானே காலை வச்ச, உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவரை நம்பி காலை வைங்க, அவர் கையை விட மாட்டார். நீங்கள் காலை வைங்க, அவர் கரத்தோட வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், அவன் என்ன நம்பி வந்தான்டா. வரும்போது அதுக்கப்புறம் புயல் காற்று மழை பார்த்ததெல்லாம் உண்மைதான், வரதான் செய்யும். பலத்தை காற்றெல்லாம் அடிக்க தான் ஆரம்பிச்சுது. எல்லாம் பயம்புறுத்து, நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் வருது, பயம்புறுத்துகிற மாதிரியே எல்லாம் வருது, வரதான் செய்யும். அப்படி பயம்புத்துற மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன தெரியுங்களா, வான்னு சொன்னவர், ஊழியத்துக்கு உங்களை அழைச்சவர், உங்கள் மேலே அபிஷேகத்தை வச்சவர், உங்கள் மேலே அழைப்பை வச்சுறாங்க நின்றுட்டு இருக்கிறாரு, நீ வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, திரும்ப தூக்குவார். நம்ம ஏதாவது தவறுனாலும் திரும்ப தூக்கிட்டு திரும்ப நடத்தி கொண்டு போவார். திரும்ப நடத்தி கொண்டு போய் தூக்கிட்டு பேதுருவை தூக்கி இடுப்பில் வச்சுட்டா போனார். இல்லை, திரும்பவும் நடக்கிறாங்க. திரும்பவும் கடல் மேலேயே பேதுருவும் இயேசுவும் நடக்கிறாங்க. நடத்தி போட்டு மேலே ஏறுறாங்க. அப்போ வசனம் இருக்குது, என்ன தெரியுமா, பலத்த காற்று அமர்ந்தது. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், எங்க பார், நீ நடக்கிறதுக்கு தடுமாறுற வரைக்கும், இல்லை தவறி உழுற வரைக்கும் பலத்த காட்டை அடிச்சு பார்க்கும், வீசி பார்க்கும், உன்னை கீழே தள்ளணும் முழுகணும்னு பார்க்கும். நீ விழுந்தாலும் பரவாயில்ல, ஏஞ்சி ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லி நீச்சல் அடிக்கிறியோ என்ன பண்ணி ததக்கு பொத்தக்குன்னு மேலே ஏறி வந்து இயேசு கூட சேர்ந்துட்டு அவரோட நீயும் அவரோட சேர்ந்து ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பலத்தை காற்று அமைதலாயிடுச்சு. அப்போ இந்த பலத்தை காற்று எங்கப்பா இருக்கீங்க, எங்கே வீசுனீங்களே, எங்கேயா போன நீ பலத்தை காற்று? ஐயா, இந்த பேதுருவை தண்ணி மேலே நடக்க விடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வீசி பார்த்தேன், அடிச்சு பார்த்தேன். ஆனால் ஒன்றும் நடக்கல. விழுற மாதிரி தெரியுதுயா, ஆனால் திரும்ப எழுந்திருக்கிறாயா. ஐயா, விழுற மாதிரி தள்ளுற மாதிரி இருக்குது. அவன் கீழே விழுறான். அவன் தனியாக இருந்து பார்த்தான். அவர் கை கொடுத்துட்டாரு இயேசு. இப்போ இயேசுவோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் வேலை இல்லை. நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பலத்தை காற்றெல்லாம் அமர்ந்துடும். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அப்படியே தடுமாறுறீங்க, உடனே குற்ற உணர்வில் போயிடுறீங்க. நான் விழுந்துட்டேன்ல பிரதர்,
நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன்ல பிரதர், நான் கொஞ்சம் அப்படி ஆயிட்டேன்ல பிரதர், கொஞ்சம் நான் அவிசுவாசிச்சிட்டேன்ல பிரதர், விசுவாசம் இல்லாமல் ஆயிட்டேன்ல, அவிசுவாசம் ஆயிட்டேன்ல அப்படின்றீங்க. இல்லை, விழுந்தாலும் அவிசுவாசம் ஆனாலும் ஏஞ்சி நடந்துட்டே இருங்க. நடக்கிறத நிப்பாட்டிடாதீங்க, நடக்கிறத நிற்கக்கூடாது, நடந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்களேன், ஆண்டவர் கால் இன்னொரு சொன்னார். என்ன சொன்னார்னா, பாருங்க, பிதாவோடு இயேசு தனிமையாக இருந்தார். தனிமையாக இருந்த உடனே பார்த்தீங்கன்னா கடல் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃபு எப்போ தெரியுமா நமக்கு கிடைக்கும்? பிதாவோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் தான் இருக்குது. தனிமையில் அவரோடு வாழ்கிற வாழ்க்கையில் தான். தனிமையில் நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்கிறீங்களோ மறுநாள் காலையில் ஏஞ்சி என்னம்மா செய்வீங்க? அந்த பிரச்சனைகள் மேலே நடந்து கொண்டு இருப்பீங்க. தனிமையில் ஆண்டவரும் நானும். இன்னைக்கு உலகத்தில் தனிமையில் போயிட்டா இன்னைக்கு எந்தெந்த பாவங்கள் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு தனிமையில் பாவங்கள் தான் பெருகி இருக்குது. பிசாசோடும் பாவத்தோடும் இருந்து பாவம் பெருகிடுச்சு. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு தனிமையில் நானும் ஆண்டவரும் சேர்ந்து இருக்கும்போது என்னமா நடக்கும்? நான் இது சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. இயேசு இந்த போட்டு ஓரம் கடலில் நின்று கடலுக்கு போகணும்னா என்ன தேவை? போட்டு தேவை. ஆனால் ஒருத்தவன் ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கையில் என்னம்மா செய்வாங்க? உலகம் ஒன்று சொல்லும், எப்பா நீ இந்த கடல் மேலே ஏறி தாண்டி போகணுன்னா உனக்கு போட்டு வேணும்ப்பா, அந்த போட்டு இருந்தால் தான்ப்பா நீ போக முடியும். உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குல்ல, இதை நீ தாண்டி போகணும்ல, இதுக்கு உனக்கு ஒரு போட்டு வேணும். இல்லைனா உனக்கு அதுக்கு ஒரு இது வேணும், அது வேணும், இல்லை பஸ்ஸு வேணும், இந்த காரியத்தை நீ இப்படி தான் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கல. இந்த ஆண்டவரோட தனிமையில் உட்காந்து பாருங்களேன், ஆண்டவர் வித்தியாசமாக உங்களை கொண்டு போவார். நீங்கள் பஸ்லேயும் போக வேண்டாம், ட்ரெயின்லேயும் போக வேணாம், ஜெட்லேயும் போக வேணாம், ஏரோப்ளைன்லேயும் போக வேணாம். அப்புறம் எப்படி பிரதர்? வேற ஒன்றில் போயிட்டுருப்பீங்க, கடல் மேலே நடந்துக்கிட்டு இருப்பீங்க. அன்றைக்கி பிலிப்பு அதை தான் பண்ணார். பிலிப்பு என்ன பண்ணாரா? அவர் காணாமல் போயிட்டு இன்னொரு இடத்துல பிலிப்பு வந்துட்டார். பிலிப்பு பறந்து போனார். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கடல் மேலே நடக்கிறது, வானத்தில் பறக்கிறது, இதெல்லாம் சாவி மனிதனுடைய அறிவுக்கு எட்டாதவைகள். அந்த வேதம் முழுவதும் அறிவுக்கு எட்டாதவை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்கும், என்ன தெரியுமா? நமக்கு அறிவுக்கு எட்டினதே நமக்கு நடந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் சூப்பர் நேச்சுரல் லைஃப்குள்ளே வரலை. நம்ம இன்னும் கரையிலேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் அந்த ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களுக்குள்ளே போல. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே என்ன பிரதர் இப்போ இது நடந்துச்சு பார்த்தீங்களா, இது ஒரு சூப்பர் நேச்சுரல். இப்போ இவங்க என்னம்மா பண்ணாங்க? இந்த ஆண்டவரோடு தனிமையில் இருக்கிறவங்க என்னம்மா செய்வாங்க? அவங்களும் கடலில் நடப்பாங்க, இந்த கூட நிற்கிறவங்களையும் கடல் மேலே நடக்க வச்சுருவாங்க. அந்த காரியத்தை தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் கடலில் நடந்தார்கள், எங்களையும் கடலில் இழுத்து விட்டு விட்டார்கள். நாங்களும் கடலில் நடக்கிறோம். விழுந்தா தூக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, பெருசாக காற்று அடிக்கும், ததக்கு புதக்குன்னுவோம், அது பரவாயில்ல வான்னு சொல்லிட்டாரு. வந்தாச்சு, வரதுதான் எங்கள் வேலை. பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறது கர்த்தர். அதான் நான் காலைல ஃப்ராங்கோ பார்த்து சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வேலை நடுறதும் நீர் பாய்ச்சறதும் விளைய செய்கிறது கர்த்தர். ஆனால் நம்ம என்னம்மா செய்கிறோம்? நடுறது கிடையாது, நீர் பாய்ச்சறதில்ல, விளைச்சல்ல போய் முதல்ல கை வைக்கிறது. ஆண்டு சொல்கிறேன், எப்பா இது ஏன் வேலை, செல்லம் இது ஏன் வேலை, நீ ஏன் வேலையை எடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னுவார். நம்ம எங்கே பார்க்குறோன்னா நம்ம செய்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அவர் செய்கிறத அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவ்வளோதான். நம்ம பாட்டை நம்ம பார்த்துட்டு இருப்போம். என்னங்க ஊழியம் செய்கிறோம், ஒரு ரிசல்ட் இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. என்னங்க நான் இவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு மாற்றம் இல்லை, அதை பற்றி அதுக்கு எதுக்குங்க நம்ம கவலைப்படணும்? அதை பற்றி கவலைப்பட வேண்டியவர் ஆண்டவர். அவரே கவலைப்படாமல் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஸோ இது ஆரம்பத்தை சாதாரணமாக ஆரம்பித்து இப்போ தான் மெசேஜுக்குள்ளே போக போகிறேன். ஆண்டவர் எனக்கு பேசின சில உவமைகளை நான் உங்களோடு பேச ஆசையாக இருக்கிறேன். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இது தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறேன். மத்தேயு 13வது அதிகாரம் 31வது வசனம்.
வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். விதை மரமாகும். வந்திருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டு சொல்கிறாரு, நிறைய பேர் விதைச்சிருக்கீங்க, நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க. ஆண்டு சொன்னார், இங்கே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் விதைச்சிட்டாங்க. அவங்க விதைச்சதெல்லாம் சிலது கடுகு சின்னதாக விதைச்சதுக்கும் மறந்துட்டாங்க. ஆனால் நான் மறக்கலைன்றார் ஆண்டவர். என் பிள்ளைங்க எனக்காக செஞ்சதை அவங்களே மறந்துட்டாங்க. அது கடுகு தானே, நான் அது ஏதோ ஆண்டவருக்காக சின்னதாக செஞ்சேங்க, அது ஒரு சின்ன கடுகு சைஸு தாங்க இருந்துச்சு, நான் அதை ஆண்டவருக்காக செஞ்சேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்னமோ சொல்கிறாரு, இங்கே வந்திருக்கிறவங்க நீங்களாம் விதைச்சிங்களே, அந்த விதை வளருகிறது. ஆமென். வளர்ந்து கொண்டிருக்க சாதாரணமாக இல்லை, அது மரமாக மாறப்போகுது. அல்லேலூயா. மரமாக, அது பெரிய மரமாக ஆகும். அந்த மரம் பெருசாக ஆகுது. உங்கள் லைஃப்பில் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விதைச்ச விதைகள் எல்லாமே மரம் ஆகுது, பெரிய மரமாகுது. அந்த பெரிய மரத்தில் ஆகாயத்து பறவைகள் வந்து வரும். எல்லா பறவைகள் வரும். எல்லா பறவைகளும் வந்து மரத்தில் வாழ உங்களால் வாழ்வுங்க. உங்களால் தான் வாழ்வு, வேற எதனாலையும் வாழ்வு கிடையாது. உங்க வந்து இந்த மரத்தில் வந்தால் வாழ்க்கை கிடைக்கும்பா ஐயா, இந்த மரத்தில் வந்தால் பொழைப்பு உண்டாகுப்பா, ஜீவன் உண்டாகும்பான்னு ஆகாயத்து பறவைகள்ங்க. ஒரே ஒரு இனம் இல்லை, ஒரே ஒரு ஜாதி இல்லை, மல்டிபிள் பேர்ட்ஸ் வரும், மல்டிபிள் கலரில் வரும், எல்லா டிசைனில் வரும், எல்லாம் வரும், வந்து உக்காரும். அல்லேலூயா. அங்கே பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கு. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அல்லேலூயா. நீங்கள் விதைச்சதை ஆண்டர் பண்ணுறாருங்க. பாருங்கள், அடுத்தது பார்க்குறோம், அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தது. இதுதான் எனக்கு ஆண்டர் அழகாக பேசினார். நீங்கள் நினைக்கிறீங்க என்கிட்ட கொஞ்சம் இருக்குதுங்க, என் லைஃப் சின்னதுங்க, என் ஊழியம் சின்னதுங்க, அது சிறிதுங்க. இன்னைக்கு பெருசு பெருசாக எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, செல்வ செழிப்பில் இருக்கிறாங்க, ஃபேமஸாக இருக்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? என் வாழ்க்கை கடுகு விதம் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு? நீ சின்னதாக இருக்கியா, நீ கொஞ்சோண்டு சொல்கிறியா? அது ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு? அதை சந்தோஷமாக பார்க்குறாரு ஆண்டவர். ஏன் தெரியுமா? நமக்கு தான் என் கையில் இது சின்னது, இது கொஞ்சோண்டு அப்படின்னு இருக்கும். ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், கொஞ்சோண்டு மாவு அது எவ்வளவு பெருசாச்சு, உள்ளங்கை அளவு மேகம் அது எவ்வளவு பெரிய மலையை கொண்டு வந்துச்சு, 5 அப்போ 2 மீன் அது எத்தனை ஆயிரங்கள் லட்சங்களை போஷித்துது. கொஞ்சம் அப்படின்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு வேதத்தில் தெரியும் தானே? தெரிஞ்ச நீங்களே என்கிட்ட கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாமா? ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு? நீ விதைச்சதை வளரும். நீ எனக்காக விதைச்ச சின்ன, நீங்கள் என்னைக்கு ரசிக்கப்பட்டீங்க, ஆண்டரை ஏற்றுக்கொண்டீங்க, அதுலேருந்து நீங்கள் விதைச்சிருக்கீங்களே, அது சின்னதோ பெருசோ அது உங்கள் பார்வையில் நம்ம தான். ஆனால் ஆண்டர் நம்ம சொல்கிறாரு, நீ விதைச்சிட்டில, எனக்காக நீ விதைச்சில, வளர்றத பார்ப்ப. அல்லேலூயா. ஒரு சின்ன கடுகே அவ்வளோ பெரிய மரமாகுதுன்னா, இன்னைக்கு நம்மலாம் உண்மையாமே நல்லா ஆண்டருக்காக நிறைய காரியங்களை செஞ்சுருக்கிறோங்க. உண்மைதான், ஆண்டருக்காக எவ்வளோ காரியங்களை பண்ணியிருக்கிறோம், விதைச்சிருக்கிறோம். அப்ப பாருங்க, அது என்ன எவ்வளவு பெரிய மரமாகும். இங்க பாருங்க, அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தோம். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, எல்லாரோட பார்வையில சின்னதா இருக்கீங்களே, அற்பமா இருக்கீங்களே, ரொம்ப கொஞ்சோண்டா இருக்கீங்களே, ஆண்டு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அது வளரும் போது அல்லேலூயா சகல பூண்டுகளிலும் பெரிதாகும். அல்லேலூயா. பாருங்க, இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் பெருசாவீர்கள். நீங்க பெருசாவீங்க, நீங்க பெருசாவீங்க. ஒன்னே ஒண்ணு தெரியுமா? விதைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருங்க.
விதைக்கு என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் விதைச்சதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க, நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. எதெல்லாம் ஆண்டவருக்கு செஞ்சீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாரோ எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அது வளரும் போது வளராமல் இருக்காது. ஒரு விதை விதைக்கப்பட்டுடுச்சுன்னா கண்டிப்பாக வளருது. இந்த உலகத்தில் இருக்கிற விதைலாம் இருக்குது பாருங்களேன், அதை போட்ட உடனே என் பையனுக்கு ஸ்கூலில் கொடுத்தாங்க, விதையெல்லாம் போட்ட உடனே ஒரு 2 நாள் நான் பார்த்தேன், சடன்னு வளர்ந்துருச்சு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அந்த விதையே வளர்கிறதுக்கு அந்த சக்தியை, அந்த பலத்தை அந்த விதைக்கு கொடுத்தவரே ஆண்டவர் தான். இப்போ நம்மளையே விதைச்சிருக்கிறோம். நான் சொல்கிறேன் கேளுங்க, பணத்தை மாத்திரம் சொல்லலை, நம்மளையே விதைச்சிருக்கோம்ல. எவ்வளோ நேரத்தை ஆண்டு சமூகத்தில் போய் விதைச்சிங்க, எவ்வளோ நேரம் ஆண்டு சமூகத்தில் ஜெபிச்சிங்க, துதிச்சிங்க. அவருக்கு எவ்வளவு பெரிய அளவில் உண்மையாக இருந்ததெல்லாம் விடுங்க, ஓரளவுக்கு உண்மையாக இருந்தோம்ல, ஓரளவுக்கு பெரிய பரிசுத்தனால் நீங்கள் ஓரளவுக்கு அவருக்காக வாழ்ந்தோம்லங்க, அதை பார்க்குற தெய்வம். நான் சொல்கிறேன், அதெல்லாம் வளருது. நீங்க விதைச்சது எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்க அதை பார்ப்பீங்க. அது எப்படி தெரியுமா ஆகுது? சகல பூண்டுகளிலும் பெரிதாகி. எப்படி தெரியுமா? நீங்க அது பெருசு இது பெருசுன்னு பார்த்தீங்களே, அதை காட்டில நீங்க பெருசாவீங்க. அது பெருசு, ஆஹா இது பெருசு, இது பெருசா இருக்கே, அவங்க வாழ்ற வாழ்க்கை நல்லா இருக்கே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படிதான் நீங்க நினைச்சீங்களே, அதை காட்டில நீங்க பெருசாவீங்க, வளருவீர்கள். ஹல்லேலூயா. அங்கே பாருங்களேன், பாட்டு பூண்டிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாக. அதான் சொன்னேன், இங்கே பாருங்க, எல்லாரும் வருவார்கள். யோசேப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா தேசமே வந்துச்சு, நாடுகள் வந்தது, உலகமே வந்தது. அந்த மாதிரி இங்கே பாருங்க, நீங்கள் ஆண்டருக்காக செய்த காரியங்கள் இந்த வருகின்ற நாட்களில் எப்படிமா இருக்க போது? அது வளர்ந்து பெருசாகும். சொல்லுங்க எல்லாரும், பெருசாக போறேன், நான் பெருசாவேன். என் ஆண்டவருக்காக நான் விதைச்சது எல்லாம் அது வளர்ந்து அது பெரிதாகும். ஹல்லேலூயா. திரும்ப பெருசாயிட்டு என்ன தெரியுமா? இந்த சின்னது எதுக்கு தெரியுமா பெருசாகுது? நானும் என் மனைவி என் புள்ள சாப்பிட்டு திருப்தி ஆகணுன்றதுக்காக இல்லை. நான் பெருசாகிறது, நான் வளர்றது தேவனுடைய ராஜ்யத்துக்காக, அவருக்காக. நான் நல்லா இருப்பது தேவனுக்காக. அப்படி நான் பெருசாகும் போது என்ன தெரியுமா வாங்க, இந்த ஆகாயத்து பறவைகள் இருக்கு பாருங்க, இந்த உலகம் இருக்குது பாருங்க, அதை ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாத எல்லாரும் நம்மளை தேடி வருவார்கள். யோசேப்ப தேடி வந்தாங்க பாருங்க, ஐயா அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும்யா, ஃபுட்டு அங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்மளை தேடி வருவாங்க. ஆவிக்குரிய ஃபுட்டு இங்கே தான் இருக்குது, இங்கே போனால் பொழைச்சிக்கலாம், வெளியே இருந்தால் செத்துருவோம். அந்த குஷ்டரோகி சொன்னாங்க பாருங்க, இங்கேயே கிடந்து சாகிறதுக்கு வாயா நகரத்துக்குள்ளே போவோன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த உலகம் வரும். உலகம் நான் இங்கேயே கிடந்தா செத்துருவேன், இங்கே இருந்தால் கிடந்தா சாக தானே போகிறோம், போய் பொழைச்சிக்கலாம், வாயா திருச்சபைக்கு போனால் பொழைச்சிக்கலாம், ஊழியக்காரங்கள்ட்ட போனால் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு இந்த உலகம் ஓடி வருகிற நாட்கள் வரப்போகிறது. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்கதரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.